பற்றி என்ன சொல்கிறேன், ரிசல்ட் எப்படி இருக்கு? கண்டிப்பாக இது கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. இதில் ஒரு எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா சூப்பராக இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. ஏன்னா நான் இது வரைக்கும் சூப்பர்லாம் இல்லை. ஜிம் ஒர்க் அவுட் முடிச்சாச்சு. ஜிம்மில் போயிட்டு இப்போ கார்டியோ ஒர்க் அவுட் நடந்தது ஃபீனிக்ஸ் மாலில். இன்றைக்கி சண்டே. எவ்வளோ நேரமா கார்டியோ ஒர்க் அவுட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour போயிட்டு இருக்கு. இன்னொரு 1/2 hour இருக்குது படம் போடுறதுக்கு. கார்டியோ ஒர்க் அவுட் முடிச்சுட்டு அடுத்தது வந்து நாங்கள் வந்து புஷ்பா 2 பார்க்க போகிறோம். நான் புஷ்பா 2 தான் பார்க்க போகிறேன். ஆல்ரெடி டெட் கண்டிஷனில் இருக்கிறாரு. இன்றைக்கி வந்து மண்டே காலைல ஒரு 3:30 மணி ஆகுது. இப்போ தான் லைட்டாக வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணேன். புஷ்பா படம் பார்த்துட்டு இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன். நான் வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு ஆஃபீஸ்லேருந்து ஃபோன் பண்ணார். சரி, அவர் அப்படியே நான் ஜிம்முக்கு வர சொல்லிட்டேன். வந்திருக்காரு. நானும் அவர் தான் இப்போ ஒர்க் அவுட் பண்ணோம். அவர் பேர் ரியாஸ். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாரு. ஹாய் கைஸ். பேசிக்கலி இந்த நேடி வந்து ஈரோடு. ஸோ சென்னைக்கு வந்து 5 years ஆயிடுச்சு. ஸோ ஆன் அண்ட் ஆஃபாக இருப்பேன். ஜிம்முக்கு போயிட்டு தான் இருப்பேன். 6 வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன். 6 வருஷம் பார்த்த மாதிரி தெரியுது. ஆன் அண்ட் ஆஃப் தான். இல்லை ஜிம் நம்ம ஆஃபீஸில் பார்க்கும்போது சைஸாக இருப்பார். நல்லா ஜிம்முக்கு போகிற பையன் தான் தெரியும். இவரும் வந்து பார்த்தீங்கன்னா மசில் பிளேஸ் தான் எடுக்கிறாரு சப்ளிமெண்ட்டு. நம்ம ஆஃபீஸில் ஏற்கனவே இன்னொருத்தர் மசில் பிளேஸ் வந்து எடுக்கிறாரு. அவர் வந்து நான் கேட்கும்போது அது அந்தளவுக்கு இல்லை, ரிசல்ட் இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தார். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் அந்த மசில் பிளேஸ் பற்றி வீடியோ போட்டிருப்போம். 2 டப்பா வச்சுருந்தார் அவர். நான் எடுத்ததில்லை மசில் பிளேஸு. சரி, இவரை கேட்போம். இவர் வந்து நல்லா கொஞ்சம் சைஸாக தான் இருக்கார். பார்த்தாலே தெரியும் அவங்களுக்கு. நல்லா கொஞ்சம் பல்காக தெரிவார் ஆஃபீஸில் பார்க்கும்போதே. நீ எவ்வளோ நாள் எடுக்கிற அந்த மசில் பிளேஸு? டு பி எக்ஸாக்ட் ஒரு 6 months தான், அதிகமாக இல்லை. எத்தனை இது எடுத்துருக்கேன் இதுக்கு முன்னாடி? ஃபர்ஸ்ட் பாக்ஸு அதான் நான் எடுத்துட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக வாங்கியிருக்கேன். யாராவது ரெக்கமெண்ட் பண்ணாங்களா? ஆக்சுவலி அதான் நான் சொன்ன மாதிரி 5-6 years எடுத்துட்டு இருக்கேன். சரி, ஜிம் போயிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஒர்க் ஸ்டைல் தெரியும். நைட் ஷிஃப்ட்ங்கிறதுனால ஒரு ரெகுலராக ஒரு ஜிம்முக்கு போகிற பையனான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஆன் அண்ட் ஆஃப் தான் இருக்கு. ஸோ இந்த இயர் தான் மேபி ஏதாவது சேஞ்சஸ் பண்ணுங்கிறதுக்காக ஒரு நிறைய எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ரிசர்ச் பண்ணேன். இது நல்லா ப்ரோட்டீன் எது எடுக்கலாம் அப்படின்ட்டு. ஸோ அப்படி பார்த்தா அதுக்கே 3 months ஆயிடுச்சு. பார்க்க எது எடுக்கலாம் செலக்ட் பண்ணுறது. ஸோ ஃபைனலி மசில் பிளேஸ் வாங்கினேன். ஒரு 6 months தான் ஆகுது. அதான் எடுத்துட்டு இருக்கேன் இப்போதைக்கு. என்ன டப்பா இருக்குண்ணா? 2 kg நமக்கு. 2 kg ஒன்று தான் இருக்குது. எவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருக்குது? 6 months வாங்கியாச்சு. பட் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வீக்லி ஒரு த்ரைஸ் எடுப்பேன். 3 time தான் எடுப்பேன். வீக்லி 3 வாட்டி தான் எடுப்பேன். டெய்லிலாம் எடுக்க மாட்டேன். டெய்லி எடுக்கும். அப்போ டெய்லி என்ன சாப்பிட்றேன்? ப்ரோட்டீனுக்கு டெய்லி ப்ரோட்டீன் கோல்ஸ் மீட் நான் ட்ரை பண்ணுவேன். மோஸ்ட்லி எக்ஸு, அதுக்கப்புறமேட்டு முடிஞ்ச அளவுக்கு மீட்டு எடுக்க பார்ப்பேன். பட் ஸ்டில் என்னோட ப்ரோட்டீன் கோல் மீட் ஆகுதான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. பட் எதுவுமே இல்லாததுக்கு ஏதாவது ஒரு ப்ரோட்டீன் கோல் இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த ப்ரோட்டீனே வாங்கி இதை ட்ரை பண்ண ஆரம்பிச்சேன். வேறு நான்வெஜ்லாம் சாப்பிடுவேண்ணா? நான்வெஜ் தான் சாப்பிடுவேன். டெய்லி சாப்பிடுவியா? டெய்லி இல்லை, வீக்லி. அதுவும் இந்த த்ரைஸ் தான். நான் நம்ம நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால பிஜியில் வேறு தங்கியிருக்கேன். ஸோ டோட்டலி நேட்டிவ் எல்லாமே நான் சொன்ன மாதிரி ஈரோடு தான். ஸோ எங்கள் ஃபுட்டுக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோவா அதுதான் 5-6 years நான் பண்ணதில்ல. ப்ரோட்டீன் கோல் இல்லாதனால தான் அது ரிலேஸ் ஆகிறதுக்கே எனக்கு இவ்வளோ வருஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த இயர் தான் நான் அதான் ரிசர்ச் பண்ணலாம். அட்லீஸ்ட் எதுவுமே இல்லாததுக்கு ஒரு ப்ரோட்டீன் வாங்கி நம்ம ப்ரோட்டீன் கோல் ரீச் பண்ணலாங்கிறதுக்காக தான் அதை ட்ரை பண்ணேன். அப்படி நீயே ரிசர்ச் பண்ணி மசில் பிளேஸ் வாங்கியிருக்கேன். பரவாயில்லையா? சரி, இப்போ இது எடுக்கிறதுலாம் உனக்கு எப்படி ஃபீல் ஆகுது? டிஃப்ரெண்டாக இருக்குதா இதுக்கு முன்னாடி பண்ணதுக்கும் இப்போ? இருக்குண்ணா. அதாவது நான் வந்து ரெகுலராக நான் விட்டு பண்ணிட்டு இருக்கிறதுனால ஸோ பார்ப்பேன். இது ஜிம்மில் பார்த்தீங்கன்னா மசில் கொஞ்சம் க்ரோ ஆகிற மாதிரி தெரியும். பட் அகெயின் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோட்டீன் கோல்ங்கிறத அந்த விஷயமே எனக்கு அந்த கான்செப்டே தெரியாதனால ஒர்க் அவுட் பண்ணுவேன். டெய்லி வருவேன் போவேன். ஆனால் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரி தான் இருந்துச்சு. தவிர இவ்வளோ வருஷம் பண்ணுற மாட்டாங்கிற மாதிரி தான் ஒரு இருந்துச்சு. அப்புறம் பார்க்கும்போது தான் தெரிஞ்ச பாடி வெயிட் ஏற்ற மாதிரி நான் ப்ரோட்டீன் எடுக்கிறோங்கிற கான்செப்ட்லாம் எனக்கு தெரிய வந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் ஃபுட்டில் கான்செப்ட் நான் ட்ரை பண்ணேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அதுவும் ட்ரை பண்ண. பட் அகெயின் நம்ம வெயிட்க்கு 2 into ப்ரோட்டீன் எடுக்கணுங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. ஸோ அப்படி ஃபுட்டில் எனக்கு கிடைக்காத ஒரே காரணத்தால தான் மேபி ப்ரோட்டீன் வாங்கிட்டு கொஞ்சமாவது நம்ம காம்பன்சேட் பண்ண ட்ரை பண்ணலாம் சொல்லி பண்ணிட்டு. ஃபுட் இருந்தால் ஃபுட்டு தான் எடுத்துருப்பேன். ஃபுட்டு இதை பற்றி என்ன சொல்கிறேன்? ரிசல்ட் எப்படி இருக்கு? கண்டிப்பாக இது கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இது போஸ்ட் ஒர்க் அவுட் வே தான். ஸோ மெயின்லி என்னோட மசில் ரெக்கவரிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக வந்து நான் ஒரு ஜிம் ஒர்க் அவுட் பண்ணேன்னா ஒரு அது ரிகவர் ஆகிறதுக்கே கொஞ்சம் எனக்கு டஃபாக இருக்கும். திருப்பி நான் நெக்ஸ்ட் டே போகும்போது கொஞ்சம் மசில் இன்னுமே இன்னும் கிராம்ப் அப்பாக இருக்கும். ஸோ இது எடுக்கிறதுனால நல்ல மசில் ரெக்கவரி இருக்கு எனக்கு. ஸோ இது பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே ஃப்ரெஷ்ஷாக ஜிம் போகிற மாதிரி தான் இருக்கு. அண்ட் மோஸ்ட்லி இதில் எனக்கு தெரிஞ்சு வந்து அந்த டைஜஷன் ப்ராப்ளம் வந்து கண்டிப்பாக கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அது ஒன் ஆஃப் தி இஷ்யூ எனக்கு இருந்துச்சு. நைட் ஷிஃப்ட்டில் போயிட்டு வந்து நம்ம சாப்பிட்றதுனால நம்ம ஃபுட்ஸ் எடுக்கிறது சில டைம் நம்ம பாடிக்கு செட் ஆகாது. ஸோ இதில் கண்டிப்பாக டைஜஷன் ப்ராப்ளம் கண்டிப்பாக இதில் கிடையவே கிடையாது. அது ரொம்ப ரெக்கவர் பண்ணுது.
இதுல இது எடுக்கிறதால இல்லைன்னு அந்த ப்ரோட்டீன் அந்த கான்செப்ட்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ இது இல்லாம இருந்துச்சுன்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் வாரத்துக்கு ஆனால் 3 ஸ்கூப் தான் எடுக்கிற, 3 நாள் தான் எடுக்கிற, 3 நாள் 4 நாள் இப்போ கேப் விட்டுருதா. என்னைக்கோ ஒரு நாள் எடுக்கிறதால உனக்கு அந்த அளவுக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு. ஒரு நாளைக்கு நீ ஒரு ஸ்கூப் எடுத்தா அதுவே நமக்கு எந்த இஷ்யூவும் காட்டாது. எப்படியாப்பட்ட இதுவாக இருந்தாலும் டைஜஸ்ட் ஆகிடும். நீ இதான் வாரத்துக்கு 3 நாள் நீ பரோட்டா ஆயில் நல்லா ஆயிலி ஃபுட்டு ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டாலே அந்தளவுக்கு ஒன்றும் ஆகாது. நல்லா ஹெவியாக ஒர்க் அவுட் பண்ணால் ஓகேவா. 3 நாள் ப்ரோட்டீன் எடுக்கிறதால அந்தளவுக்கு சொல்ல முடியாது ப்ரோட்டீன் ஆகுதா என்னன்ட்டு. ஆனால் உன்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா தான் இருக்குது, பெனிஃபிட் தான். நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் அதுதான். மோஸ்ட்லி நிறைய பிராண்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த நிறைய ஏவியேட்டர் அது இதெல்லாம் இருக்கும்போது நான் பார்த்த வரைக்கும் இது ட்ரஸ்டபிள் பிராண்டாக தான். நிறைய பிராண்ட்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ பார்த்ததுல ட்ரஸ்ட் வர்த்தியாக இருந்துச்சு இது பிராண்ட் பார்க்கறதுக்கு. அது இல்லாமல் நிறைய சர்டிஃபிகேஷன்ஸும் சரி. அது இல்லாமல் இதில் எனர்ஜி ப்ரோட்டீன் அப்சர்ப்ஷன் நமக்கு மெயின் ரெக்யர்மெண்ட்டே ப்ரோட்டீன். ஸோ இதில் 50% ப்ரோட்டீன் அப்சர்ப்ஷன் இருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அதுவே ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் நான் இந்த ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணதுல. ஸோ ஃபார் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிங்கன்னா நான் எடுத்ததுல இது நல்ல ஒரு மசில் ரெக்கவரி கொடுக்குது. ப்ளோட்டிங் ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் மச் நாலேஜ் கிடையாது. பட் நான் ரிசர்ச் பண்ண வரைக்கும் இது ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். நல்லா தான் இருக்கு, பிடிச்சிருக்கு. சரி ஓகே. என்ன ஃப்ளேவர் இது? இது சாக்லேட் தானே இது? 1 kg தான் முடியுது. 2 kg 2.2 LBS-ஆ? 1 kg அதான் நான் பார்த்தேன். அது 2 kg நினச்சிட்டு இதுதான் உங்களுக்கு 2 kg வரும். இது 4 LBS 4.4 LBS. இது வந்து 1 kg தான். நான் குச்சி போகுமா? சொல்லணும். உங்கள்கிட்ட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நான் ஒன்று எடுத்துப்பேன் போச்சுலா. போதும் ஒன்று போதும். ஏன்னா ட்ரையல் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்குறோம். எதுக்கு அவ்வளோ வாங்கிட்டு இருந்தா இது எப்பறம் நான் வாங்குற மாதிரி ஐடியா. மசில் பேஸ் தான் வாங்கினா ஒரு 6 monthsல கண்டிப்பா ஒரு சேஞ்சஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் பார்க்குறேன். போதும். இதுல ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் கேட்டீங்கன்னா நுர வந்துருது. நுர அதிகமாக வருதா? நுர அதிகமாக கம்மியாக தான் இருக்குது. அது செட் ஆக மாட்டேங்குது. அவ்வளோ நுர இல்லையா? கொஞ்சம் தான் இருக்கு. அந்த அளவுக்கு குடிச்சு பாருங்க. அப்படியா? வாரத்துக்கு 3 ஸ்கூப் தான் எடுக்கிறா? இல்லைண்ணா அது ரெகுலர் கிடையாது. நான் ஜிம்முக்கு நான் போகிற டைமில் எடுப்பேன். இப்போ ஏதாவது ஆஃபீஸில் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம்ல அந்த மாதிரி டைமில் கண்டிப்பாக போக முடியாது. மோஸ்ட்லி 5 days ட்ரை பண்ணுவேன். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு 3 days மேக்ஸிமம் போயிடும். ரொம்ப அந்த அளவுலாம் சூப்பர்லாம் இல்லை, நார்மலாக இருக்குது, மைல்டாக. ஏன்னா மசில் பிளேஸ் நான் கேட்டேன் நிறைய பேர்கிட்ட. ஃபஸ்ட்டு இனிஷியலாக நல்லா இருந்தது வந்த ஸ்டார்டிங்கில். இப்போலாம் அந்த அளவுக்கு நல்லா இல்லை அப்படிலாம் சொல்கிறாங்க. அவங்க நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருப்பாங்க. ஸோ என்னோட இது ஃபர்ஸ்ட்டுங்கிறப்போ எனக்கு நான் சொன்ன மாதிரி தான் நான் ட்ரையல் அண்ட் பேசிஸில் தான் நான் வாங்கினேன். வாங்கினோம் செட் ஆச்சா நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வேற மாற்றிக்கலாம் தான் ஐடியாவில் இருந்தேன். ஆனால் உனக்கு பிடிச்சிருக்கலாம், நல்லா தானே இருக்கு. எனக்கு ஓகேவாக தான் இருக்குது. ப்ரைஸ் எவ்வளோ வருது? 1 kg இது 2500 வாங்கினப்போ 25. பரவாயில்ல, கம்மி தான் ரேட்டு. 25னா இது 2 kgனா 5000 வரும். இப்போ இந்த ப்ரோட்டீன் வந்து நம்ம எவ்வளோ தெரியுமா வரும்? இது வந்து 2 கிலோ. இது 2 கிலோ டப்பா வந்து உனக்கு 5500 அந்த ரேஞ்ச் வரும். ஓகே. இது வந்து 5000 வருது. இது வந்து இம்போர்ட்டடு. உனக்கு 5 கிடைக்கும். இந்த மாதிரி நமக்கு எல்லா ப்ராடக்ட்டுமே நிறைய ப்ராடக்ட் இருக்குது. வே ப்ரோட்டீன் இது வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்களுக்குனா நம்ம எப்படியும் அது ஐடியா இருக்காது. ஸோ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா புதுசாக வரவங்களுக்கு இது மேபி காசு போகுது. அதான் நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு இப்போ நிறைய பேர் வந்து ப்ரோட்டீன் பவுடரு ஃபஸ்ட் டைமாக வாங்குறவங்க மெயினாக வந்து இந்த ஆன்லைனில் பார்த்துட்டு மசில் பிளேஸ் தான் வாங்குறாங்க. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி ஆன்லைனில் வாங்கினதே கிடையாது. நான் சப்ளிமெண்ட் கிடையாது. அந்த மாதிரி டீலர்ஸ்லாம் நமக்கு நிறைய கான்டாக்ட் இருக்குது. நான் ஒரு 10-15 வருஷமாக வாங்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் 10-12 வருஷம் மேலே நான் வாங்கிட்டு இருக்கேன் சப்ளிமெண்ட்டு. ஓகேவா? நம்ம வாங்குறது எல்லாமே வந்து சப்ளிமெண்ட் கடையில் டைரெக்டாக போய் தான் வாங்குவோம். இம்போர்ட்டட் சப்ளிமெண்ட் தான் வாங்குவோம். இப்போ ரீசெண்டாக தான் வந்து இந்த மாதிரி நம்ம மசில் பிளேஸ்லாம் கொஞ்சம் ஃபேமஸ் ஆச்சு. இப்போ எல்லாருமே வந்து ஃபஸ்ட் டைமாக கிரியேட்டின் வாங்குறாங்க மசில் பிளேஸில். நம்ம ஜிம்லேயே ஒரு பையன் ட்ரெயினாக இருந்தான். அவன் என்கிட்ட கூட கேட்கல, டேரெக்டாக ஆன்லைனில் பார்த்து ரேட்டிங்லாம் நான் பார்த்தேன், சூப்பராக இருக்குது இந்த கிரியேட்டின்னு சொல்லி போட்டிருக்காங்க, அதனால் நான் கிரியேட்டின் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆன்லைனில் ஃபஸ்ட்டு டைமாக வாங்குறவங்க மசில் பிளேஸ் தான் வாங்குறாங்க. அதனால தான் கேட்டேன் உனக்கு எப்படி இருக்குது ரிசல்ட் என்னான்ட்டு. உனக்கு ஓகே? கரெக்டாக எனக்கு ஓகே தான் இருக்குது. இதை தான் புதுசாக வர நியூ பீஸ்க்கு எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு ப்ரோட்டீன். அதான் நியூ பீஸ்ன்னு சொன்ன உடனே எல்லாரும் குடிக்கணும் அவசியம் கிடையாது. ஸோ இதோட பர்பஸ்ன்னு இருக்குண்ணா. ஸோ குடிக்கிறோன்னா அது எதுக்கு பர்பஸ் என்ன, நம்ம எதுக்காக குடிக்கணும்னு இருக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃபிசிக்ஸ் மெயின்டைன் பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். ப்ரோட்டீன் இதில் வந்து போட்டிருக்கான் 2949 எம்ஆர்பி போட்டிருக்காங்க. நீ வாங்கும்போது 2500. ஓகே. இதில் வந்து பயோசைன் பெர்ஃபார்மன்ஸ் வே மசில் பிளேஸ்
இது வந்து 1 kg 2.2. அது நம்ம இதில் இன்ஃபார்ம்டுன்னு சொல்லி ஒரு மேட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நான் பார்த்த வரைக்கும் இன்ஃபார்ம்டு யூஎஸ்ங்கிற வந்து ஒரு கிளினிக்கலி டெஸ்ட் பண்ணுற பிராண்டாமா. ஸோ அவங்க வந்து ரேண்டமாக நல்லா இருக்கிற பிராண்ட்ஸ்லாம் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க போல. அதில் இதில் நான் சர்டிஃபிகேஷன் கொடுத்து இது நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்ட்ஸ்னு சொல்லிட்டு நிறைய போட்டிருக்காங்க. ட்ரஸ்டிஃபைடு அவனும் போட்டிருக்காங்க. ட்ரஸ்டிஃபைடும் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. லேப்டோர் USA சர்டிஃபைட். நிறைய பேர் வந்து மசில் பிளஸ் தான் வந்து ப்ரொமோட் பண்ணுறாங்க. எல்லாருமே நான் இதுதான் எடுக்கிறேன் அப்படின்லாம் நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ஏன்னா இந்தியாவில் ஒரு டாப் பிராண்ட்னா இதுதான். இவங்க வந்து ஸ்பான்சர் பண்ணுறதால மேபி அவங்க அதை வந்து ப்ரொமோஷன் பண்ணலாம். பட் நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிற ஃபீட்பேக் என்னன்னா நல்லா இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக எடுத்திருக்காரு. இவருக்கு வந்து அது சூப்பராக இருக்குன்னு இவர் சொல்கிறாரு. ஏன்னா நான் இது வரைக்கும் சூப்பர்லாம் இல்லை. ஓகே, எனக்கு இப்போ நான் ட்ரை பண்ணது ஒரே ஒரு பிராண்ட் தான். ஸோ இது எனக்கு நல்லா இருக்கு. மேபி மற்ற ட்ரை பண்ணால் அது கூட எனக்கு பிடிக்கலாம். ஸோ டேஸ்ட் வைஸ் ஓகே, எனக்கு பாடிக்கு எந்த எஃபெக்டும் வரல. ப்ரோட்டீன் கீட்டிங் அந்த ப்ராப்ளம் எதுவுமே கிடையாது. ஆனால் நீ டெய்லியும் எடுக்கல, கண்டினியூஸாக டெய்லியும். அதான் நான் சொல்றேன்ல, ஒரு 3 days வந்து மேக்ஸிமம் எடுத்துருவேன். நான் வாரத்தில் 3 நாள் கண்டிப்பா எடுப்பேன். சில நாட்கள் வந்து 5 நாள் எடுக்கிற மாதிரி. எந்த ப்ராப்ளமும் இல்லை. 5 நாள் எடுத்தாலும் எதுவும் ஆகல. இல்ல, ஒரு நாளைக்கு நீ வந்து 2 ஸ்கூப் எடுத்து பார்த்தா தான் நல்லா தெரியும். அது நான் ஆக்சுவலி எனக்கு ப்ரோட்டீனே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். அதான் சொன்னேன் ப்ரோட்டீன் கோல். ஏன்னா எதுக்குன்னா நேச்சுரலா எடுக்கிறத நான் ட்ரை பண்ணுவேன் மோஸ்ட்லி. பட் அது முடியலங்கிறதுக்காக தான் அட்லீஸ்ட் பாடி வெயிட்க்கு 1 கிராம் காது நம்ம எடுக்கலாங்கிறதுக்காக தான் எக் ஒயிட் அந்த மாதிரி எடுத்துப்பேன். மோஸ்ட்லி அதான் எக்ஸ் மீட்ல மீட் அந்த மாதிரி தான் ட்ரை பண்றேன். பட் அது முடியலங்கிறதுக்காக தான் அகைன் நம்ம ஆஃபீஸில் சாப்பிடுவியா? ஆஃபீஸில் சாப்பிடுவேன். பாயில்டு எக் வாங்கி சாப்பிடுவியா? ரூமில் வச்சிருக்கேன். அந்த பாயில் மிஷின் வச்சிருப்பாங்கல்ல, அது வாங்கினா அது வாங்கி பாயில் பண்ணி கொடுத்துருவாரு. ஸோ அது யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸ் டெய்லி இருக்கும். நேச்சுரலாக பண்ணணும். ப்ரோட்டீன் வந்து ஒரு பேக்கப் பிளான் மாதிரி, அவ்வளோதான். செகண்டரியா நேச்சுரலாக பண்ணுறது எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அது ஓகேவா இருக்கு. அதுதான் உண்மை. ப்ரோட்டீன் பவுடர் வந்து யாரும் நம்பக்கூடாது ஃபர்ஸ்ட். அது வந்து ஒரு இப்போ நமக்கு வேற ஆப்ஷனே இல்லை. ஏன்னா நான் இப்போ நீ பார்த்துருப்பேன், நான் அவங்களே காமிச்சிருப்பேன். நிறைய நாங்கள் வந்து ட்ரெக்கிங்லாம் போகும்போது தான் அந்த ப்ரோட்டீன் பவுடர்லாம் எடுத்துன்னு போனேன். அங்கே தான் நான் 3 வாட்டி 4 வாட்டி குடித்தேன் ப்ரோட்டீன்லாம். ஆனால் ஆஃபீஸுக்கு போனனாலும் சாப்பாடு கிடைக்கலன்னா அங்கே ஒரு டைம் குடிப்பேன். மற்றபடி நான் வீட்டில் இருந்தேன்னா சாட்டர்டே சண்டே ப்ரோட்டீன் தொடவே மாட்டேன். வீக்கெண்டில் நான் வீட்டில் சாப்பாடு ஆக்கி வச்சுட்டு ஒரு வீட்லேயே பாயில்டு எக்கு இல்லை சிக்கன் எதாவது வாங்கி நான் செஞ்சு வீட்டிலே சாப்பிடுவேன். ஓகேவா? நான் வந்து ப்ரோட்டீன் பக்கமே போக மாட்டேன். ஆஃபீஸுக்கு வர ஒரே ரீசன்னால தான் ஆஃபீஸில் வந்து ஒரு நைட்டு ஒரு 1 மணி 2 மணி பசிக்குது. அந்த டைமுக்கு ஒரு ஸ்கூப் ப்ரோட்டீன் வந்து நான் ஷேக்கரில் போட்டு எடுத்துன்னு போயிட்டு நான் அங்கே தான் குடிக்கிறேன். நல்லா ரொம்ப ஹெவியாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த போஸ்ட் ஒர்க் அவுட்டில் ஒரு ஸ்கூப் குடிக்கிறது தப்பு இல்லை. பட் நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம் அப்படின்னா நம்ம முட்டை சாப்பிட்றது, சிக்கன் சாப்பிட்றது, பீஃபு, ஃபிஷ்ஷு அந்த மாதிரி சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. ஃபுட்டு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி. அதுதான் ஒரு பேசிக்கான ஒரு ஃபிட்னஸாக இருக்குங்கிறவங்களுக்கு இது ப்ரோட்டீன் எதுவும் தேவையில்லை. ஃபுட் மூலியமாக ஃபுட்டே போதும். இல்லை கொஞ்சம் ஸ்டேஜ் போகணும், இல்லைன்னா கொஞ்சம் ஃபிசிக்காக வெளில ஃபிசிக்காக இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக அவங்களோட விஷயம் அது. வேறு எதுவுமே இருக்குது இல்லையா? இது மட்டும் தான் ப்ரீ ஒர்க் அவுட்டு. நான் ப்ரீ ஒர்க் அவுட் வந்து அது மைண்ட் செட் ஆகிடும். ப்ரீ ஒர்க் அவுட் தான் ஜிம்முக்கு போங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துடும். கண்டிப்பாக நான் என்ன பண்ணுவேன், ஒரு காஃபி போட்டு வாங்குவேன், தண்ணியில் போட்டு கலக்கி எனக்கு குடிச்சிட்டு அதுவே கொஞ்சம் பம்ப் இருக்கும். டெய்லி குடிப்பேன். டெய்லி ஜிம்முக்கு போகிற மாதிரி ஒரு அதுவே குடிப்பேன். அது உனக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு இல்லையா? அப்பெல்லாம் கிடையாது. நம்ம மைண்ட் செட்டு டெய்லி போகிறோம். காஃபி தான் நிறைய பேர் வந்து காஃபி இல்லைன்னா தலை வலிக்கும் தெரியுமா? தூங்கி வச்சு. ஆமாம், அந்த மாதிரி இருக்கு அவனுக்கு. ஏன்னா என் ஃப்ரெஞ்சு ஃபாரினர் தூங்கி இருந்தாருன்னா நெஸ்காஃபி சுடு தண்ணியில் போட்டு குடிக்கலைன்னா காட்டுக்குள்ளே இருந்தாலும் சுடு தண்ணி வச்சு அந்த காஃபி போடுற குடிக்கலன்னா அவனுக்கு தலைவலிக்குதுன்னு சொல்லி டென்ஷனாகவே இருப்பான். அது எப்போ குடிக்கிறானோ அப்புறம் தான் அந்த ட்ரெக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணுவான். நான் காட்டில் டென்ட்டு போட நைட்டு தூங்கி எழுந்துச்சு இந்த வேலை பண்ணுவான். காஃபி ஃபஸ்ட்டு இல்லைன்னா அந்த தலைவலிக்கும். புரியுதா? அதுவும் அடிக்ஷன் தான். ப்ரீ ஒர்க் அவுட் அடிக்ஷன் நம்ம பேசுகிறோம், ஆனால் காஃபியே ஒரு அடிக்ஷன் மாதிரி. அடிக்ஷன் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் மேபி நான் அதில் எடுக்கல. கரெக்டு தான். ஏன்னா சில டைமில் அது இல்லைன்னு வைங்களேன், அது இல்லையா ஜிம் போகணுமே தோணவே தோணாது. நமக்கு இருந்துச்சுன்னா சொல்கிறேன். ஆமாம், அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஒரு பனானா ஒரு கேஃபின் அவ்வளோதான், அதை எடுத்துகிட்டு ஜிம் போய்டும். ஒரு பனானா ஒரு கேஃபினா அதான் நான் காஃபி போட்டு காஃபி மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டு அதே போய்டும், ஜிம்முக்கு போயிடுவேன். அதுதான் ப்ரீ ஒர்க் அவுட். அவ்வளோதான். அப்புறம் ப்ரோட்டீன் வந்து வாரத்தில் 3 நாள் தான். 3 மேக்ஸ். மசில் பிளேஸில் வந்து பயோசைன் பெர்ஃபார்மன்ஸ் வே. இதில் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட்டு, வே பவுடர், அப்புறம் கோகோ பவுடர், நேச்சுரல் ஐடென்டிஃபிகேஷன், ஃப்ளேவரிங் சப்ஸ்டன்சஸ், சோடியம், அப்புறம் இதுதான் இருக்குது. இது வந்து வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட்ன்றது நமக்கு ஃபில்டர் வந்து ரொம்ப பண்ணாத, இதில் கேலரிஸ் எக்ஸ்ட்ரா அந்த லாக்டோஸ் அதெல்லாம் இருக்கும். இது சில பேருக்கு லாக்டோஸ் வந்து இன்டாலரண்ட்டாக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு செட் ஆகாது. கரெக்டாக சில பேருக்கு செட் ஆகாது. அவங்களாம் வந்து வே ப்ரோட்டீன் ஐசோலேட் தான் எடுக்கணும். இது ஐசோலேட் கிடையாது, நார்மல் ஒரு. ஆனால் இது எடுத்தோம்னா கொஞ்சம் சைஸும் ஆகும் நமக்கு. ஏன்னா வே ப்ரோட்டீன் கான்சன்ட்ரேட் போது இதில் கேலரிஸ் அதிகமாக இருக்கும். இதில் பார்த்தோன்னா ப்ரோட்டீன் வந்து எவ்வளோ இருக்குது, 25 கிராம்ஸ். ஸ்கூப் சைஸ் வந்து 36 கிராம்.
36 கிராம்ஸில் வந்து வெறும் 25 கிராம்ஸ் தான் வந்து ப்ரோட்டீன் இருக்குது ஒரு சர்விங்க்கு. ஓகேவா? அப்போ எவ்வளோ வந்து நமக்கு ஃபில்லர்ஸ் 11 கிராம்ஸ் வந்து ஃபில்லர்ஸ் இருக்குது. இப்போ ஒரு வே ப்ரோட்டீன் ஐசோலேட் எடுக்க போனோம்னா நமக்கு 30 கிராம் ஸ்கூப்லேயே 25 கிராம் ப்ரோட்டீன் இருக்கும், 5 கிராம்ஸ் தான் வந்து ஃபில்லர் இருக்கும். இதில் வந்து ஃபில்லர்ஸ் ஜாஸ்தி, இவ்வளோ ஃபில்லர்ஸ் இருக்குது. ஆனால் அந்தளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராகலாம் இல்லை, நார்மலாக இருக்குது. டேஸ்ட் கொஞ்சம் ஓகே, ரொம்ப குடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, நார்மலாக இருக்குது. பட் சூப்பர் டேஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபில்லர்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இதில் வந்து பார்க்கும்போது கார்போஹைட்ரேட் வந்து 5.58 கிராம்ஸ். நம்ம தான் ஒர்க் அவுட் முடிச்சுட்டு குடிக்கும்போது நல்லா ரிக்கவரி ஆகும். சுகரும் இருக்குது, 3.94 கிராம்ஸ் சுகரும் இருக்குது. அப்புறம் ஃபேட் இருக்குது. அதனால் இது எல்லாமே இருக்குது, மிக்ஸ் ஆகி தான் இருக்குது. ஒர்க் அவுட் போஸ்ட் ஒர்க் அவுட் எடுத்தால் நல்லது, ஒரு நல்ல ரிக்கவரி கிடைக்கும் சொன்ன மாதிரி. மோஸ்ட்லி அதில் வந்து ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷனும் அதில் நிறைய இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ப்ரோட்டீன் இருந்தால் தானே நமக்கு மசில் உங்களுக்கு பில்ட் ஆகும். அதுதான் ப்ரோட்டீன் அப்சார்ப்ஷன் பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுதான் இதில் அதிகமாக இருக்குங்கிற மாதிரி நான் பார்த்த வரைக்கும் இருந்துச்சு. ஸோ அதனால லெட்ஸ் கிவ் இட் ட்ரைங்கிற மாதிரி தான் இதை வாங்கி நீங்கள். சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் மசில் பிளேஸ் வந்து 2 பாக்ஸ் எடுத்துகிட்டு வந்தார் கோகிலன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு அவர் தான் பிடிச்சி கேட்கணும். அவர் வந்து இப்போ கொஞ்சம் நாளாக அதை எடுத்துகிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங்கில் எடுத்தேன், எனக்கு அந்தளவுக்கு செட் ஆகலை, அந்தளவுக்கு ரிசல்ட் இல்லை அப்படிலாம் சொல்லியிருந்தார் லாஸ்ட் வீடியோவில். இப்போ நம்ம திரும்ப கேட்டு பார்ப்போம். ஏன்னா ஒரு 2-3 மாதமாக அவர் எடுத்துகிட்டு இருக்காராம். கொஞ்சம் ஆஃபீஸில் பார்க்குறதுக்கு உடம்பும் கொஞ்சம் லைட்டாக நல்லா மஸ்குலர் ஆன மாதிரி தான் இருக்குது. நம்ம அவரோட கேட்டு பார்ப்போம் எப்படி இருக்குது என்னான்ட்டு. அதுதான் நான் இப்போ ரிசல்ட்டுங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு எடுத்தால் மட்டும் ரிசல்ட்டுங்கிறது கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ மோஸ்ட்லி ஃபுட்டு, டயட்டு அண்ட் டெய்லி ஜிம் போகிறது, அந்த ஸ்லீப் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப முக்கியம். ஸ்லீப் இல்லாமல் நான் நிறைய கஷ்டப்பட்டுருக்கேன். ஏன்னா ஸ்லீப்பு எது நம்ம சின்ன ஷார்ட்டாக விட்டுற முடியாது. அது இல்லைன்னா ரொம்ப பாடிக்கு எஃபெக்ட் காட்டுது, ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஸோ அதனால இந்த ஸ்லீப்புங்கிற ஃபேக்டர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் தெரியும். நல்ல ஃபுட்டு அண்ட் ஆல்சோ ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஒழுங்காக பண்ணணும், டயட்டு ஒழுங்காக இருக்கணும். இது டயட்டும் ஒர்க் அவுட்டும் சரியில்லை. நம்ம கரெக்டாக டிசிப்ளினாக டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும், டயட் வந்து கரெக்டாக இருக்கணும். ஜங்க் ஃபுட்டு அது கண்டதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் அது ப்ரோட்டீனையும் குடிச்சிட்டு ஒன்றும் யூஸ் கிடையாது. ப்ரோட்டீன்ன்றது ஒரு மனசு திருப்திக்கு தான். இதை நம்பி இருந்தால் ரிசல்ட்லாம் வராது கண்டிப்பாக. இது வந்து ஒரு போஸ்ட் ஒர்க் அவுட்டு இல்லை ஒரு எமர்ஜென்சிக்கு எதுவுமே கிடைக்கல அப்படின்னும் போது இதை கலக்கி குடிக்கலாம். ஆனால் இதை மட்டுமே ஒரு நாளைக்கு 3 வாட்டி 4 வாட்டிலாம் குடித்தோம்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் நிறைய வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போது இந்த ப்ரோட்டீன் வந்து இவர் எதுவுமே இஷ்யூ சொல்லலை, ப்ளோட்டிங் இல்லை, உனக்கு கேஸ் ட்ரபிள் இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுல்ல, எல்லாம் நார்மலாக இருக்குது. அதான் நான் சோஃபார் எடுத்த வரைக்கும் எதுவுமே கிடையாது. ஏன்னா இவர் வந்து ஒரு ஸ்கூப் தான் எடுக்கிறாரு ஒரு வாரத்தில் மேக்ஸிமம் 5 ஸ்கூப்பு, மினிமம் 3 ஸ்கூப் தான் எடுக்கிறாரு. ரொம்ப கம்மியாக எடுக்கிறதால அந்தளவுக்கு தெரியாது. அந்த மாதிரி கம்மியாக எடுக்கும்போது கொஞ்சம் உடம்பும் அப்சர்வ் பண்ணிக்கணும் நல்லா தான். இது ரெகுலராக எடுக்கும்போது தான் நமக்கு தெரியும். ஒரு நாளைக்கு 2 ஸ்கூப்பு 3 ஸ்கூப் எடுக்கும்போது தான் அது என்ன அந்த ப்ளோட்டிங் ஆகுதோ, அந்த கேஸ் ட்ரபிளோ, அந்த சைடு எஃபெக்டோ ஏதாவது காமிக்கும். பட் நம்ம அதான் ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம பேசியிருந்தாலும் அவரும் வந்து எதுவுமே அந்தளவுக்கு இஷ்யூலாம் ரொம்பலாம் சொல்லலை. பட் குடிச்சு பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியல, ரிசல்ட் இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னார் ஃபஸ்ட்டு டைமாக. ஏன்னா அப்போ ஸ்டார்டிங்கில் அதுதான் வாங்கின புதுசு அது. இப்போ நம்ம கேட்டு பார்க்கலாம். ஏன்னா நான் இப்போது ரீசெண்டாக நான் பேசும்போதும் நான் ரெகுலராக எடுத்துகிட்டு இருக்கேன், நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொன்னார். இன்னும் நம்ம அவர்கிட்ட பேசுவோம். நைட் ஷிஃப்ட்டு எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்கு நீ? நான் ஒரு 5-6 இயராகவே நைட் ஷிஃப்ட்டில் தான் இருக்கேன். 5-6 இயர்ஸாக நைட் ஷிஃப்ட் தான். நைட் ஷிஃப்ட்னா இப்போ வீக்கெண்ட் ஆனாலும் நைட்டு தூங்க மாட்டியா? வீக்கெண்ட் நைட்டு மேக்ஸிமம் டேல ட்ரை பண்ணுவேன், டேல தூங்கிடுவேன் எப்படியும். ஏன்னா ஷிஃப்ட் முடிச்சு வரதுனால நைட்டில் முடிச்சுட்டு தான் இருப்பேன். பட் அப்படி தான் ஸ்கெடியூலே போயிட்டு இருக்கு. தூக்கம் இருக்க மாட்டேங்குது நைட் டைமில். ஸ்கெடியூல் கரெக்டாக போயிட்டு இருக்கு. வீக்கெண்டும் நைட்டு வந்து தூங்க மாட்டேன், பகலில் தான் தூங்குவேன். ஒர்க் அவுட் நைட்டில் தான் பண்ணுவேன், எப்பயும் போல தான். எப்போ நைட்டு என்ன எங்கே போய் பண்ணுவேன்? நைட்டு எந்த ஜிம் இருக்குது? இல்லை நம்ம வீட்லேயே ஒரு 24 hours ஜிம் இருக்கணும் வீட்டாண்ட. வீட்டு பக்கத்தில் 24 hours ஜிம் அது 24 hours இந்த சென்ஸ் நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால நான் கேட்டேன் அவர்கிட்ட. சரி அவரும் ஓகே டாப்ல. ஸோ அதனால மிட் நைட் ஒரு 2-3 மாதிரி போயிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு 1.5 hour ஒர்க் பண்ணிட்டு வந்துடும். பரவாயில்லையா? அது சாவி அங்கேயே வச்சுருப்பாங்களா? ஆமாம் அங்கேயே வச்சுருப்பாங்க, அதை எடுத்துக்கலாம். சரி பரவாயில்ல, சூப்பர். அதான் நம்ம அந்த மாதிரி கரெக்டாக டைம் ஃபாலோ பண்ணணும், கரெக்டான டைம் தூங்கணும், கரெக்டான டைம் எழுந்துக்கணும். அந்த டிசிப்ளினை இருந்தால் மட்டும்தான். சேம் டைமில் ஒர்க் அவுட்டு, சேம் டைமில் ஃபுட்டு, சேம் டைமில் தூக்கம் இருந்தால் மட்டும்தான் ரிசல்ட் வரும். இவர் 6 வருஷமாக பண்ணுறாரு. எடுக்கிறது வெறும் இந்த ஒரே ஒரு ப்ரோட்டீன் தான், வாரத்துக்கு 3 ஸ்கூப் தான். திரும்ப சொல்கிறேன்னு நினைக்காதீங்க, இது மட்டும் தான் எடுக்கிறாரு. ஆனால் ரிசல்ட் இதனால் வரல. அவர் வந்து கரெக்டாக தூங்குறாரு, கரெக்டாக ஒர்க் அவுட் பண்ணுறாரு, கரெக்டாக டயட்டும் ஓரளவுக்கு நேச்சுரலாக மெயின்டைன் பண்ணிடுறேன். கரெக்டாக அந்த ஒர்க் அவுட்டு தூக்கம் அதில் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ரிசல்ட் இருக்குது. அதான் நான் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் முன்னாடி சொன்ன மாதிரி தான் ப்ரோட்டீனை டிபெண்ட் பண்ணி நம்ம இருக்கக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மேபி நேச்சுரலாக எடுக்க ட்ரை பண்ணணும்.
இல்லாத பட்சத்தில் மேபி ப்ரோட்டீன் வந்து கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஸோ பெஸ்ட் மசில் ரெக்கவரி எனக்கு தெரிஞ்சு மசில் டேஸும் நான் சொல்லுவேன், ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில். ஏன்னா எடுத்தது அது ஒன்று தான். எஸ் கரெக்ட். சரி, ஓகே.